போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரிவ்யூ டே. இன்னைக்கு டாக்டர் ரிவ்யூ இருக்குங்கிறத மறந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். சாதாரணமாக 5 நிமிஷம் லேட்டாக போனாலே திரும்பி வரக்கு ½ அன் ஹவருக்கு மேலே ஆகும். இன்னைக்கு நான் வேறு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் தூங்கிட்டேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில. அப்புறம் குளிச்சுட்டு ஆக்சுவலாக நான் குளிக்கும்போது கண்ணில் தண்ணி படுமா படாதா எப்படி குளிப்பேன் அப்படின்லாம் கேட்டிங்க. அதெல்லாம் படாது. நான் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் சண்டை கூட சண்டை போட்டு ஒரு வழியாக ஸ்லீப் எப்படியும் மடிச்சிட்டேன். போன ரிவ்யூவில் கண்ணில் சுத்தமாக இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. ஆனால் ப்ரெஷர் செக் பண்ணும்போது ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அது ஸ்டேபிள் ஆகணும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அந்த பயத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை இருக்குது, அந்த மாத்திரை எடுத்துகிட்டு பயத்தை அப்படியே மாத்திரை கூட போட்டு முழுங்கிட்டேன். ஒரு 7 மாதம் முன்னாடி வரைக்கும் இதே டைம் காலையில் பரபரப்பாக சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டுருப்பேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறத நினச்சி லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு அம்மா காலையில் ஒரு ஜெல் போடுவாங்க. அந்த ஜெல் போட்டால் கண் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அது போட்டு அடுத்த நிமிஷம் ஊபர் புக் பண்ணேன். டக்குன்னு வந்துட்டார் அண்ணன். அப்புறம் நினச்சதை விட சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டோம். என் நல்ல நேரம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டமாகவும் இல்லை. அப்புறம் டாக்டர் கண்ணை பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, 3 ஸ்டிச்சு தான் லூஸாக இருக்குது, அடுத்த டைம் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ப்ரெஷர் டாக்டர் பார்க்க அமிச்சாங்க. அவர் கண்ணை பார்த்துட்டு போன டைமுக்கு இந்த டைம் பரவாயில்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், அடுத்த டைம் வா பாயின்ட்டாரு. அப்புறம் மயிலோவை கூட நினச்சதை முடியும் மயிலோ வாங்கி ஊபர் புக் பண்ணி குடிச்சிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நினச்சதை விட வேலை ரொம்ப சீக்கிரம் முடியும். வீட்டுக்கு நானும் அம்மாவும் ரொம்ப நேரத்தில் வந்துட்டோம். லேட்டாகவும் நினச்சி அம்மாவும் மதியானம் சாப்பாடு செய்யலையா, என்னடா பண்ணலான்னு யோசிச்சிட்டே படுத்துட்டேன். அப்புறம் அம்மா அக்கௌண்ட்டில் காசு அமைச்சிருக்கேன், பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஆட்டத்தை போடுமோமேனு சலம்பலான்னு ஆடிட்டு பிரியாணி ஆர்டர் போட்டேன். சீக்கிரம் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கினேன். தூங்கி எந்திரிச்சதும் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் போனேன் எல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் தான் ரூமை சுற்றி பார்த்தேன். க்ளீன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இதை திருப்பி க்ளீன் பண்ணாமல் இப்படியே வச்சிருந்தேன்னா இதனாலேயே திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகி கண்ணில் ஏதோ ஒன்று ஆகும்னு சொல்லி ஒரு நல்ல நாளாக பார்த்து ரூமை க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ரூம் மட்டும் இல்லை, கபோர்டும் சேர்த்து க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் சாயந்தரமாக மாடிக்கு போயிட்டு வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு அங்கே இருக்கிற டவர் மாதிரி நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆளாக வரணும்னு நானும் எனக்குள்ளே சொல்லிட்டு நைட் சீக்கிரம் சாப்பிட்ட நேரத்தில் படுத்துட்டேன். வேறு எந்த வீடியோவும் எடுக்கல. வரட்டா பாய்.